இப்போ வந்து நம்ம மலாய் குலோப் ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கேன். மில்க் பவுடர் 1 கப்பு, குங்குமப்பூ பாலில் ஊற வச்சுருக்கேன், 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், மில்க் மேடு, தேவையான அளவுக்கு நெய், பால் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுகர் சிரப் வச்சுக்கலாம். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன், 1 கப் சர்க்கரை. இப்போ இது நல்லா கரையிட்டோம். இப்போ சர்க்கரை பாகு வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுது. நான் 2 ஏலக்காய், நல்லா முழு ஏலக்காவே இதில் போடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சுகர் சிரப் ரெடி ஆகிடுது. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். மில்க் பவுடர் வந்து 1 கப் எடுத்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மில்க் பவுடரில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா குலோப் ஜாம் மாவு எவ்வளோ சாஃப்டாக பிசையணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பால் ஊற்றி நல்லா சாஃப்டாக நம்மளோட குலோப் ஜாம் மாவு ரெடி ஆகிடுது. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது. 10 நிமிஷம் ஆகிடுது. இப்போ இது நம்ம கொஞ்சமாக சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். கையில் வந்து நெய் தடவிக்கோங்க, நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம பண்ணுற குலோப் ஜாமில் கிராக் இல்லாமல் நல்லா ரொம்பவே சாஃப்டாக அழகாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக நம்ம எல்லா மாவுமே உருட்டி எடுத்துக்கலாம். குலோப் ஜாம் மாவு வந்து அழகாக சின்ன சின்ன பால்ஸாக நான் உருட்டி வச்சுட்டேன். இவ்வளோ பால்ஸ் வந்திருக்கு எனக்கு. இப்போது வானலில் எண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லா மீடியமான சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம குலோப் ஜாமை பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் வந்து காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுவாக மேலே வரும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாம். இப்போது நல்ல கோல்டன் ப்ரௌனாக நம்மளோட குலோப் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இந்தளவுக்கு டார்க்காக எடுத்திங்கன்னா தான் ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் கரெக்டாக வரும். இப்போ இதை நம்ம செஞ்சு வச்ச சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா உடனே தீஞ்சிடும். உள்ளே வேகாது, வெளியில் மட்டும் கலர் மாறிடும். இப்போ நம்ம போட்ட 2வது பேட்சும் எடுத்துடலாம். இப்போ வந்து குலோப் ஜாமை நம்ம இந்த ரப்ரியில் தான் போட போகிறோம். பால் வந்து 1 லிட்டர் பாலை நான் இந்த அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன். இன்னுமே நல்லா சுண்டணும். இதில் நம்ம குங்குமப்பூ பாலில் போட்டு வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து மில்க் மேட் இல்லைன்னா சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஸ்வீட்டுக்காக இதை சேர்த்துக்கிறேன். 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்மளோட ரப்ரி வந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம குலோப் ஜாம் போடும்போது அது இன்னும் கொஞ்சம் அது பால் வந்து நல்லா இழுத்துக்கும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்ச குலோப் ஜாமை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுகர் சிரப்பில் போட்டதை எடுத்து இப்போ இதில் போடலாம். கேஸை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச குலோப் ஜாம் எல்லாமே பாலில் சேர்த்தாச்சு. கடைசியாக நம்ம இதில் பிஸ்தா பருப்பு சேர்த்துடலாம். இப்போது நம்மளோட மலாய் குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே ரெகுலராக நம்ம வந்து சுகர் சிரப்பில் தான் குலோப் ஜாம் செஞ்சு சாப்பிடுவோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் பாலோட குலோப் ஜாம் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும்.